Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, ரைஸு கூட சாப்பிட சன்னா மசாலா நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை கழுவி 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 5 விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 கப்பு கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது 1/2 கப்பு கட் பண்ண தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகும்படி நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச கடலையும் அதோட தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கட்டியாக இருக்கதால 1/2 கப்பு தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். கடலை மசாலா கூட சேர்ந்து குக் ஆகி நல்ல கலராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.